இங்க அனுன்ற பொண்ணு இந்த ஊர்லயே ரொம்ப அழகா இருக்கா. அதனாலயே இந்த பொண்ணு எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட வெளியே போகும்போது கூட இந்த பசங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ராஜின்ற பையன் மட்டும் இந்த பொண்ணுக்கு ஸ்பெஷலா தெரியறா. இருந்தாலுமே அவனையும் ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்ப இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஏரியாக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் உங்களோட பொண்ணு வயசுக்கு வந்தே பார்க்கல. அதுல ஃபங்க்ஷன் நடத்திட்டீங்களா, உங்களோட பொண்ணு வயசுக்கு வந்துருச்சான்னு கேக்குறாங்க. ஆனா இவரு கொரோனா டைம்ல அதெல்லாம் வந்துட்டு நாங்களும் லாக்டவுன்றதுனால சிம்பிளா வீட்லயே வச்சு முடிச்சிடுன்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து உங்களோட பொண்ணுக்கு நல்ல அலைன்ஸ் வந்திருக்கு, அதனால கல்யாண பேச்சு எடுக்கலாம்னு கேட்கறாரு. ஆனா இவரு என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இந்த ராஜின்ற பையன் இந்த பொண்ணு பரதநாட்டிய கிளாஸ்ல இருக்கும்போது வந்து ப்ரோபோஸ் பண்ணிடுறா. அதை கேட்டதுமே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதனால இந்த லவ்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி திட்டி விட்டுறா. அப்பதான் இவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டா, அதையும் மீறி தான் உங்ககிட்ட லவ் சொல்றான்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஷாக் வராது. நான் உங்க அண்ணன் கிட்ட ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப இதை கேட்ட அப்பாவுமே இந்த பொண்ணை பத்தின விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருக்கா. அப்ப ஏன் சொன்னேன்னு சொல்றாரு. ஆனா இவன் இந்த பொண்ணோட நல்லதுக்காக தான் சொன்னேன்னு சொல்றான். தென் இந்த பொண்ணோட வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹோமம் நடத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு பின்னாடி சுத்தினா ராஜின்ற பையனோட அப்பா வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்ப இந்த பொண்ணோட அப்பா கிட்ட வயசுக்கே வராத பொண்ணை என் பையனோட தலையில கட்ட பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே கிடையாது பையன்ற உண்மையை சொல்றாரு.